வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திடீர்னு நினைவுகள்லாம் கொஞ்சம் பின்னோக்கி போக ஆரம்பிச்சிது. எங்கடா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தூரம் போயிடுச்சு. போய் பழைய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துக்கே போயிடுச்சு. அப்போ அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. அந்த சமயம் நான் ஒரு வேலையாக மெட்ராஸ் போயிருந்தேன். என்னுடைய நண்பர்களெல்லாம் பார்த்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா ஒரு 5 மணி 6 மணி சுமாருக்கு நானும் நண்பரும் ஒரு 2 வீலரில் அடையாறுலேருந்து கிளம்புறோம். பீச் ரோடு வழியாக போனால் ஈஸியாக போயிடலாம் சென்ட்ரலுக்குன்னு ஒரு கணக்கு. அப்படியே அடையாறுலேருந்து வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக ஐஜி ஆஃபீஸ் கிட்ட வரும்போது வலது பக்கம் காந்தி சிலை, இடது பக்கம் ஐஜி ஆஃபீஸ், அதை ஒட்டின மாதிரி உள்ள லெஃப்ட் பெரிய ரோடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை. அந்த இடத்துல வரும்போது டப்பு டப்பு டப்புன்னு எல்லா வண்டியும் நிற்க, இவரும் வண்டியை நிறுத்த ஏதோ டிராஃபிக் சிக்னல் அல்லது போலீஸ்கார் நின்று கை காட்டுறார் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் சாதாரணமாக. இப்போ தான் சிஎம் அவங்க வந்து கோட்டையிலேருந்து கிளம்ப போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க அங்கே கோட்டையிலேருந்து கிளம்பி நேராக இங்கே வந்து நமக்கு முன்னாடி தான் இந்த வலது பக்கம் திரும்புவாங்க. அது வரைக்கும் அவங்க போகிற பாதையில் உள்ள எல்லா கட்ரோடுகளும் அடைக்கப்பட்டுவிடும், நிறுத்தப்பட்டுவிடும் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வண்டி போன பிறகு இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. தெய்வாதீனமாக நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனதுனால எந்த இடையூறும் இல்லாமல் ட்ரெயினை பிடிச்சிட்டேன். அந்த செயல் இன்றைக்கும் இருக்குது. அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் யாராவது ஏதோ ஒரு காரணமாக விசிட் பண்ணாங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல டிராஃபிக் பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த ரோடு பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே வெறிச்சூடி இருக்கணும். அதில் இவங்க வேகமாக போவாங்க. அதில் வேறு 10-20 கார்கள், கான்வே வேறு, எல்லாம் போட்டு பயங்கர ஸ்பீடாக போவாங்க. நான் நினைப்பேன், ஏன் இவ்வளோ வேகமாக போகிறாங்க? உள்ளே போனால் என்ன, அதுவும் வண்டி தானே, எந்திரம் தானே, ஏன் கோளாறு வராதா, என்ன வேணால் நடக்கலாமே அப்படின்னு நினைக்கும்போது அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, பணிகள் தலைக்கு மேலே இருக்குது, விரைந்து போனால் தான் எல்லா பணியும் முடிக்க முடியும், நிறைய வேலை இருக்குது, மற்ற வேலை மாதிரி இல்லை, எங்கே நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன சந்தேகம், இந்த மாதிரி வேகமாக போய் நம்ம வேலை செஞ்சோம்னு சொன்னால் நம்ம நாடு இன்றைக்கி நம்பர் 1 இருக்கணுமே, இல்லையே அப்படின்னு ஒரு ஆதங்கம். இந்த நேரத்தில் தான் கர்ம வீரர் காமராஜரை பற்றி ஒரு சிந்தனை வந்தது. அவரை பற்றி ஒரு படம் எடுத்திருந்தாங்க, காமராஜ் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு அம்பாசிடர் காரில் போயிட்டுருப்பாரு. முன்னாடி ஒரு பழைய போலீஸ் ஜீப்பு, அதில் ஒரு எஸ்ஐ, ஒரு டிரைவர், பின்னால் 2 கான்ஸ்டபிள். டயர் நடிச்சுட்டே போகும், பேன்னு கத்திட்டே போகும். இவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. திடீர்னு என்ன பண்ணுறாரு காமராஜர், வண்டியை நிறுத்துவியா அப்படின்னார். முதல்வர் வண்டி திடீர்னு நின்ன உடனே என்னவோ ஏதோன்னு அந்த ஜீப்பை நிறுத்திட்டு அந்த எஸ்ஐ ஓடி வருவார். தொங்குன்னு ஓடி வந்து, ஐயா ஐயா என்னாச்சுங்க ஐயா, என்னாச்சுங்க ஐயா. அப்போ முதல்வர் சொல்லுவார், காமராஜர் என்ன சொல்லுவார்னா, ஆமாம் நீ எதுக்கு ஐயா முன்னாடி சங்கு ஊதிட்டு போகிற, நான் செத்தா போயிட்டேன் அப்படின்பார். இல்லையா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்பார். பாதுகாப்பு எதுக்கு எனக்கு, நான் என்ன சைனா வழியாக போயிட்டுருக்கேன், தமிழ்நாட்டில் தானே போகிறேன், எனக்கு எதுக்கு இங்கே பாதுகாப்பு, போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்கள் சோழியை பாரு, நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு இடியா வண்டியை டிரைவர்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுவார். எஸ்கார்ட்டை வேண்டான்னு சொல்லுவார். அதை விட வேடிக்கை என்னென்னா, இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். நெதர்லாண்டில் 14 வருஷம் பிரதமராக இருந்துட்டு ஒருத்தர் பதவி விலகிறாரு, இன்னொருத்தர் பதவி ஏற்கிறார். அந்த பழைய பிரதமர் என்ன பண்ணுறாரு, அழகாக வராரு, அந்த அலுவலகத்துக்கு வந்து அந்த ஃபைல், அந்த கோப்பு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு லேப்டாப் மாதிரி ஏதோ கொடுக்குறாரு, ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. இவர் வாங்கிக்கிறாரு. வேறு ஒன்றும் நடக்கலை. பாய் அப்படின்னு கை காமிச்சு ஸ்டைலாக நடந்து வர்றாரு. தன்னுடைய சைக்கிள் வெளியே நிற்குது, அதில் ஏறி ஜாலியாக போகிறார். வீடியோக்காரங்கெல்லாம் ஓடி ஓடி வீடியோ எடுக்கிறாங்க, முன்னால் பின்னால் சைட்லன்ட்டு. ரொம்ப கேஷுவலாக போகிறார். எல்லாத்த விட நீங்கள் எல்லாருமே எங்கேயோ ஒரு பக்கம் வேலை செய்கிறவங்க, ஊழியர்களாக இருப்பீங்க. ஒரு காலத்தில், வயதான காலத்தில், குறிப்பிட்ட ஏஜ் வந்தவுடனே நம்ம ரிட்டையர் ஆகிறோம் இல்லைங்களா. அந்த ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு ஒரு பார்ட்டி நடத்துவாங்க, குட்டி பார்ட்டின்னு என்னமோ நினச்சிக்காதீங்க. ஸ்வீட் காரம் காஃபி, ஒரு சால்வை, ஒரு சந்தன மாலை, 2 வார்த்தை. அந்த 2 வார்த்தையும் உதட்டுலேருந்து வருதா உள்ளத்துலேருந்து வருதான்னு தெரியாது. எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும், ஓய்வு பெறுற அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களை ஒரு காரில் ஏற்றி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், கூட ஒரு கிளார்க்கு, யாரோ 4 பேர் உட்கார அளவுக்கு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க.
சில நேரங்களில் அந்த மாதிரி வீட்டில் வர்றவங்களுக்கும் இவங்க ஒரு பதில் உபசாரம் பண்ணணுன்ற இங்கே ஒரு ஸ்வீட் காரம் காஃபியோ டிஃபனோ அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அது முடிஞ்சது அதோட. இப்போது எதுக்காக காரில் கொண்டாந்து விடுறாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அடே தம்பி, அடே அண்ணா, அடே மகனே, ஏதோ ஒரு முறை சொல்லிக்கோங்க. நீ இவ்வளோ நாள் இங்கே வேலை செஞ்ச, அதுக்கு உண்டான ஊதியம் உனக்கு கொடுத்தாச்சு. நீ சைக்கிளில் வந்திருப்ப, டூ வீலரில் வந்திருப்ப, பஸ்ஸில் வந்திருப்ப, காரில் கூட வந்திருப்ப. ஆனால் இத்தனை வருஷ சர்வீஸில் உன்னை யாராவது வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கோமா? இல்லை. இன்றைக்கி ஏன் விட்றோம் தெரியுமா? மௌன நாளைக்கு காலையில் நீ வரக்கூடாது, இதை மறந்துடாத. இதுக்காகத்தான் உன்னை நாங்கள் பாதுகாப்பாக கொண்டு போய் வீட்டில் விடுறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது உனக்கு மறக்காது. இத்தனை வருஷத்தில் நம்மளை நீ வீட்டில் காரில் கொண்டு வந்து விட்டாங்களேன்னு நினைக்கிறல்ல, அதோடு சரி. ஆஃபீஸுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது வார்த்தை சொல்லப்படாத வார்த்தைகள் இதெல்லாம் இப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதாங்க விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பட்டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.